ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா நாட்டுக்கோழி குழம்பு தான். வாங்க பார்க்கலாம். பாருங்க, நம்ம அடுப்பு பத்த வச்சு ஒரு பாத்திரம் வச்சிருக்கோம். நாட்டுக்கோழி குழம்புக்கு நல்லெண்ணெய் ஊத்தி செய்யலாம். எண்ணெய் பாருங்க நல்லா சூடேறிடுச்சு. இப்ப நம்ம இன்னைக்கு சின்ன வெங்காயம் தான் எடுத்திருக்கோம். சின்ன வெங்காயத்தை கட் பண்ணாம நல்லா உரிச்சு இடிச்சு எடுத்திருக்கோம். போட்டுக்கலாம் வாங்க. இப்ப அதோட 3 வரமிளகா, பச்சை மிளகா ஒரு 5 எடுத்திருக்கோம். அதுவும் நல்லா இடிச்சுதான் எடுத்திருக்கோம். கருவேப்பிலை 2 கொத்து. எல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். பாருங்க, வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா வதங்கிடுச்சு. இதோட தக்காளி நம்ம இடிச்சு வச்சிருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க. இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் 3 ஸ்பூன் எடுத்திருக்கோம், அதையும் போட்டுக்கலாம். இதுல ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள். ஏன்னா நம்ம நாட்டுக்கோழினால நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்கோம், அதுலயும் மஞ்சத்தூள் போட்டிருக்கோம். அதனால இதுல ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். பாருங்க, எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்ப இதுக்கு தேவையான மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம். நாட்டுக்கோழினாவே எல்லாரும் காரசாரமா தான் சாப்பிடுவோம். அதனால இப்ப எல்லாமே கொஞ்சம் அதிகமா தான் போடுறோம். 2.5 ஸ்பூன் மிளகாய் தூள், 4 ஸ்பூன் கொத்தமல்லி, 3 ஸ்பூன் சிக்கன் மசாலா. இதெல்லாம் கொஞ்சம் நல்லா வதங்கறதுக்காக நம்ம சிக்கன் வேக வச்சோம் இல்லையா, அதுல இருந்து ஒரு 1/2 டம்ளர் தண்ணி எடுத்து இதுல சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க. இப்ப பாருங்க, நம்ம மசாலானா நல்லா வெந்து எண்ணெய்லாம் தனியா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்ப நம்ம வேக வச்ச சிக்கனை இதுல சேர்த்துக்கலாம். இப்ப இந்த மசாலா எல்லாம் இதோட சேர்ற மாதிரி நல்லா கிண்டி விடுங்க. சிக்கனும் நல்லா வெந்துருச்சு. அதனால லைட்டா ஃபுல்லா நல்லா போட்டு கிண்டிங்கன்னா சிக்கன் எல்லாம் உடஞ்சிரும். பாருங்க, மசாலா எல்லாம் சிக்கனோட நல்லா சேர்ந்துருச்சு. இப்ப நம்ம சிக்கன் வேக வச்ச தண்ணி இதோட சேர்த்துக்கலாம். பாருங்க, நம்ம குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. தேங்காய் ஒரு மூடியும் கொஞ்சம் பொட்டுக்கல்லையும் சேர்த்து அரைச்சு எடுத்திருக்கோம், அதை இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு குழம்பு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடலாம். பாருங்க, நம்ம குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்ப கறியை மட்டும் நம்ம தனியா எடுத்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்ப நம்ம சிக்கனை ஃப்ரை பண்றதுக்கு ஒரு வானல் எடுத்துக்கலாம். நல்லெண்ணெய் ஊத்திக்கோங்க. பாருங்க, எண்ணெய் நல்லா சூடேறிச்சு. இப்ப வெங்காயமும் ஒரு 3 வரமிளகாய் கட் பண்ணி வச்சிருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். இப்ப இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் போட்டு எல்லாம் நல்லா கிண்டி விடுங்க. இப்ப இதோட மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன், சிக்கன் மசாலா கொஞ்சம், இல்ல இந்த எண்ணெயிலே நல்லா கிண்டி விடுங்க. இப்ப இதை நம்ம கறியை ஆட் பண்ணிக்கலாம். போட்டு நல்லா கிண்டி விடுங்க. இப்ப இந்த கறி நம்ம வணக்குறப்ப கொஞ்சம் தூள் உப்பு போட்டுக்கோங்க. உங்களுக்கு கரெக்டா இருந்தா விட்டுருங்க, இல்லைன்னா கொஞ்ச நேரம் சேர்த்துக்கோங்க. நாங்க இதுல இன்னைக்கு கொஞ்சம் 1 ஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கிறோம். உங்களுக்கு காரம் போதும் அப்படின்னா நீங்க பெப்பரை அவாய்ட் பண்ணிக்கோங்க. எல்லாம் போட்டு நல்லா கிண்டுங்க. பாருங்க, நம்ம சிக்கன் எப்படி ரெடியா இருக்குங்க.
நீங்களும் இந்த மாதிரி வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாம் இடிச்சு போட்டு செஞ்சு பாருங்க. இப்ப நம்ம இதுல கொத்தமல்லி தலையை போட்டு இறக்கிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம பச்சரிசி பொங்கல் தான் செஞ்சிருக்கோம் நாட்டுக்கோழி குழம்புக்காக. வாங்க சாப்பிடலாம். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.